ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் நீண்ட பொதுமக்கள் அங்கு திரண்டு தங்களது நேர்த்திக் கடனை அதாவது ஆடிப்பெருக்கை கொண்டாடி வருகிறார்கள். சற்று முன் கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி படித்துறையில் பொதுமக்கள் புனித நீராடி அங்கு வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தற்போது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி படித்துறையில் பொதுமக்கள் புனித நீராடி வருகிறார்கள். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் திருச்சி காவேரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் ஆடி 18 விழா கலையிழந்து காணப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்க அம்மா மண்டபம் காவேரி கரையில் புது மண தம்பதிகள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் திரண்டிருந்தனர். காவேரி தாய்க்கு படையில் இட்டு வழிபாடு செய்த அவர்கள் தாலி பெருக்கு சடங்குகளையும் பக்தி உணர்வுடன் நிறைவேற்றினர். புதுமண தம்பதிகள் திருமண மாலைகளை ஆற்றில் சமர்ப்பித்து பூ, குங்குமம், வெற்றிலை, பழம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழிபாடு செய்து பெற்றோரின் ஆசி பெற்று தாலி மாற்றிக்கொண்டனர். புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஏராளமான பக்தர்கள் இது போன்ற வழிபாடுகளை நடத்தியுள்ளனர். ஆனால் வழக்கம் போல் காவேரியில் வெள்ளப்பெருக்கு இல்லாமல் ஆறு வறண்டு காணப்பட்டதால் பக்தர்கள் ஆற்றின் நடுவே ஓடிய குறைந்த அளவு நீரிலேயே புனித நீராடினர். குளிக்க வசதியாக 40 தண்ணீர் குழாய்களும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நீர்ப்பெருக்குடன் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழா இந்த ஆண்டு காவேரியில் தண்ணீர் இல்லாததால் உற்சாகம் குறைந்து காணப்படுகிறது. மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.